தெனாலிராமன் கதைகள் 283. வம்பு சண்டை. ஒரு முறை விஜயநகர பேரரசின் அரசவையில் இரு செல்வந்தர்கள் தங்கள் நிலத்தின் எல்லையில் உள்ள ஒரு பழமையான வேப்பமரம் யாருக்கு சொந்தம் என்பதில் பெரும் வம்பு சண்டையில் ஈடுபட்டனர். ஒருவர் அந்த மரம் தன் நிலத்தில் இருப்பதாக வாதிட்டார். மற்றவர் தனது நிலத்தின் வேலியில் மரம் வளர்ந்ததால் அதன் கனிகள் தனக்கே சொந்தம் என்று பிடிவாதம் பிடித்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் இருவரின் வாதத்தையும் கேட்டு சலிப்படைந்து தெனாலிராமனை அழைத்து தீர்ப்பு வழங்க உத்தரவிட்டார். தெனாலிராமன் இருவரையும் பார்த்தான். அந்த மரத்தில் தற்போது எத்தனை காகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று எண்ணி சொன்னால் மட்டுமே தீர்ப்பு வழங்கப்படும் என்றான். அவர்கள் இருவரும் முகம் சொலித்தனர். பிறகு, சரி, இந்த மரத்தின் நிழல் எந்த நிலத்தில் விழுகிறதோ அந்த நில உரிமையாளரே மரத்திற்கு சொந்தக்காரர் என்று தெனாலிராமன் ஒரு விசித்திரமான தீர்ப்பை கூறினான். இருவருக்கும் இது சரியாக தோன்றியது. மறுநாள் காலை தெனாலிராமன் அந்த இடத்திற்கு சென்றான். மரத்தின் நிழல் மேற்கே விழுந்து கொண்டிருந்தது. ஆனால் தெனாலிராமன், மன்னிக்கவும், நான் நிழலை தவறாக கணித்து விட்டேன். மதிய வேளையில் சூரியன் உச்சியில் இருக்கும்போது நிழல் விழவே விழாது. எனவே மரம் யாருக்கும் சொந்தமில்லை என்று கூறி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினான். இரு செல்வந்தர்களும் நிலை குலைந்து நின்றனர். அப்போதுதான் உண்மையை சொன்னான் தெனாலிராமன். நீங்கள் இருவரும் அந்த மரத்தின் கனிகளை எப்போதாவது சுவைத்திருக்கிறீர்களா அல்லது அதை பாதுகாத்திருக்கிறீர்களா? உண்மையில் அந்த மரம் ஊர் பொதுமக்களுக்காக வளர்ந்தது. நீங்கள் வீணாக வம்பு சண்டையிட்டு நேரத்தை வீணடித்ததால் தான் உங்களுக்கு பாடம் புகட்ட நிழலை வைத்து வேடிக்கை காட்டினேன் என்றான். தன் தவறை உணர்ந்த செல்வந்தர்கள் வம்பு சண்டையை விட்டுவிட்டு அந்த மரத்தை ஊர் பொது பயன்பாட்டிற்காக விட்டுவிடுவதாக உறுதியளித்தனர். மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். வீண் வம்புகளை விட விட்டு கொடுத்து வாழ்வதே மகிழ்ச்சி என்பதை அந்த சம்பவம் அனைவருக்கும் உணர்த்தியது. நீதி. வம்பு சண்டையில் ஈடுபடுபவர்கள் உண்மையான நன்மையை இழந்து விடுகிறார்கள். ஆமா மக்களே, ஆனால் உங்களுக்கு என்ன தலைப்பில் தெனாலிராமன் கதை வேணுமோ அந்த தலைப்பை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.